இல்ல நான் அதுதான் சொல்றேன். அதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன கூட்டி என்ன அப்புறமா நிப்பாட்டினாங்களா கேளு ப்ரோ. Keep moving, keep moving. Keep The hand moving. raise, hand raise Keep பண்ணிட்டு moving. பேசு. Please keep moving. எனக்காக அக்கா இப்ப அவங்க hand raise குறுக்க பண்ணிட்டு பேசு. வராங்கல்லக்கா, இப்ப மத்தவங்க குறுக்க இல்ல வரலாம்ல. வரல. keep அவங்க moving. தான் கொஸ்டின் அவரு எடுத்து keep moving. எனக்காக கீப் மூவிங் யா இங்க பிரச்சனை வேண்டாம். வேண்டாம். keep நான் moving. பேச என் விரும்ப உங்ககிட்ட நான் பேச மகிமா விரும்பல. பேசுறேன். பிபி ஐட்டும் நானும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மகிமா பண்ணிட்டு நான் இருந்தோம். பேசுறேன். ஸ்லாட்டன் ப்ரோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. குறுக்க யாரோ வரத ஓகேவா? அவ்வளவுதான், குறுக்க நானும் நீ வரமாட்டேன். ஐயா மகிமா கீப் மூவிங் சொன்னா கேளு. எனக்காக இந்த இடத்துல கொஞ்சம் யோசினி, நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசு. பிபிஎட்டுக்கு மகிமா பதில் சொல்றாங்க. பிபிஎட் மகிமாட்ட கொஸ்டின் கேட்கறாரு, அதுக்காக தான் மகிமா நடுவுல பேசுறாங்க. ஓகேங்களா? அவங்க நடுவுல பேச நானே ஸ்டாப் பண்ணுவேன். கீப் மூவிங். உங்களுக்கு தெரியும் அது. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் ப்ளீஸ். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அது என்னன்னா இப்ப பிபிஎட் மகிமா பேசுங்க. அதான் கேக்குதா? கேக்குது, நீங்க பேசுங்க பேசுங்க. அதான் இப்ப என்னன்னா, இப்ப மகிமாக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு. இப்ப மாத்தி மாத்தி பேசிக்கிறோம், அதனால ஒண்ணுமில்ல. அது அவங்க அக்ரிடிவிட்டி சேகரிங் கடைசியா போயிடும். இப்படிதான் முடிக்கணும். ஏன்னா அவங்க கடைசி வரையும் இது பண்ணல, நானும் கடைசி வரையும் இது பண்ணல, இது அப்படிதான் முடிக்கணும். இது இது பர்சனலா எடுத்துக்கிட்டு இத இது பண்றது, அது நான் பொதுவா தான் சொல்றேன். நான் இதை வந்து ஏன்னா பிடிச்சிருந்தா, ஏன்னா போன வட்டம் அவ்வளவு இதா இருந்தோம். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்ம வேற ரொம்ப இதாகிதான் போகணும். ஆனா இந்த வட்டம் அவ்வளவா ரொம்ப நல்லா இல்ல. ஆனா இந்த வட்டமும் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்களை பிடிச்சவங்களுக்காண்டி இது பண்றது அது இது இல்ல. நான் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். கீப் மூவிங்கும் சொல்றேன், நம்ம எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். மகிமாவா அவங்களுக்கும் சொல்றேன். ஏன்னா இது நம்ம ஏன்னா இந்த 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 வட்டம் நம்ம வேற வேற இதுல இருக்கோம். வேற வேற அவங்க எனக்கு வேற ஆளை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேற ஆளை பிடிச்சிருக்கு. அப்ப வேற வேற இருக்கும். நம்ம முட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, அடுத்த வட்டம் நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஒரே ஆளை பிடிக்குதுன்னா அப்ப நம்மகிட்ட ஒரே இதுல உட்காந்து பேச வேண்டியது வரும். அப்ப என்ன போன வட்டம் அப்படி பண்ணானே அப்படின்லாம் யோசிக்க விடுற அளவுக்கு எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நம்ம எப்ப போனாலும் யார்கிட்ட போனாலும் நல்லா பேசணும். அது நம்ம எப்பனாலும் அடுத்து ஒன்னா வந்துருவோம். அப்ப என்னாச்சும் பேசுங்க. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், கோச்சுக்காதீங்க. இதை ஒரு ரிக்வஸ்டாவே வச்சுக்கிறேன். இது இது அதான் சொல்றல, இது இது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே சொல்லியாச்சு. அது இவங்க 3 பேருமே என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணல. கெஸ்ட் வர்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா நிறுத்தி இருக்கணும். அது பெட்ரூம்ல போய் போட்டது, அதுவும் இல்லாம இவர் வேற போய் பிரச்சனை வேற போய் பெட்டுல எல்லாம் போட்டது, அது அதுவுமே நல்லா இல்ல. அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ பிபிஎட். அப்ப சுபா பேசுங்க, அதுக்கப்புறம் கீப் மூவிங் பேசணும். சுபா பேசுங்க. சுபா சுபா இருக்கீங்களா? இருக்கேன். அந்த வந்து அந்த பெஸ்ட் கொடுத்தது வந்து ரம்யாவும் உங்களும் சாண்ட்ராவும் சேர்ந்து தானே கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு வேற யாரும் விக்கல்ஸ் தான் நல்லா பண்ணாங்கன்னா அப்ப விக்கல்ஸுக்கு கொடுக்க வேண்டியது தானே. அவங்க பிரஜனுக்குனா ஓகே, பிரஜனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது அவங்க தானே. அப்புறம் செகண்ட் டேவும் 4 பாயிண்ட் எதுக்கு கொடுத்தாங்க? இங்க டிஸ்கஸ் பண்ணது வேற, அங்க கொண்டு போய் கொடுத்தது வேற. அதுதான் கனி கேட்டாங்க. நீங்க சொன்னது வேற, ஏன் அதை மாத்தி கொடுத்தீங்கன்னு அவங்க கேட்டாங்க. அப்ப அது அவங்க முடிவு எடுத்தாங்க இல்லையா தனியா. கேட்டதுக்கு இவங்க 2 பேத்துக்கும் போட்டி போட வைக்கணுமா, இல்ல ஒரு சைடு மட்டும் அப்பர் ஹேண்டா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்றதும் தப்பு தானே. அப்ப அவங்க அங்க பண்ணது தப்பு தானே. ஓகே, இது क्वेश्चनா இல்ல பாயிண்ட் தானே சுபா உங்களுது? அவங்க பாயிண்ட் தான்ப்பா, அவங்க சொன்னதுக்கு தான். ஓகே ஓகேடா. யாராவது லைவ்ல பாத்தீங்களான்னு கேட்டாங்க, அதுக்கு சொன்னேன். ஓகே சுபா, கீப் மூவிங் பேஸ். கீப் மூவிங். ஒரு நிமிஷம், நான் பூர்ணிகா ஒரு நிமிஷம் இருடா. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். சுபா கிட்ட தான். சுபாக்கா, எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. ரம்யா தானே ஃபர்ஸ்ட் இத சொல்லுவாங்க, இத மாதிரி இவருக்கு பிரஜனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதானே வந்து சொல்லவே மாட்டாங்க. ரம்யா சொல்லுவாங்க, இவங்க வந்து விக்கல் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமா. அப்புறம் ஏன் விக்கல்ஸ்ல அவங்க மாறினாங்க? அவங்க ஏன் மாறினாங்க? அதுதான் கேக்குறேன். அப்ப சொன்னது ரம்யா தானே? இல்ல நான் பாயிண்ட் ஆட் பண்றேன். இப்ப வேற பேர் சொல்லிருந்தா அவங்க விட்டுருப்பாங்களா? சொல்லுங்க. நான் பாயிண்ட் ஆட் பண்றேன். நிஷாக்கு சொன்னா அவங்க விட்டுருப்பாங்களா, இல்ல கம்ருதீன் சொன்னா விட்டுருப்பாங்களா? பிரஜன் சொல்லவும் தான் சரி ஓகே பிரஜனுக்கு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதுதான் நான் என்னோட இது வந்து ரம்யா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுதான் கேக்குறேன். நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன் பூர்ணி. ஐயா இருங்கயா. கீப் மூவிங் பேசிட்டோம்க்கா. சரி ஓகே நீடன் பேசுங்க. ஆக்சுவலா மகிமா, நீங்க கேட்டீங்க மத்தவங்க தப்பு பண்ணல. இதுல வந்து ரம்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னதுனால விக்கல்ஸை வந்து ரம்யா சஜஸ்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஆனா சாண்ட்ரா வந்து விக்கல்ஸை பெஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல தான் வைப்பாங்க. சரி, அப்ப ரம்யா எப்படி சொன்ன உடனே இதுதான் டைமா யூஸ் பண்ணிட்டு சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா பிரஜினை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவாங்க. சரி, நம்மளுக்கு விக்கல்ஸ் சாண்ட்ரா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து விட்டு கொடுத்துப்பாங்க, புரியுதுங்களா? நீ வந்து விக்கல்ஸை சொல்லிக்கோ, நான் வந்து பிரஜினை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து பிபி கேட்டுருவாரு. கேட்டதுக்கு அப்புறம் ரம்யா சொல்ல வரும்போது, நீ சொல்ல தேவையில்ல,
சாண்ட்ரா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாயால சொல்ல வைப்பாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுங்களா இப்ப? ஓகே ப்ரோ. தேங்க்யூ நிட்டன். கீப் மூவிங், பேசுங்க, கீப் மூவிங். கீப் மூவிங், மயக்க தள்ளி வச்சு பேசு. நான் ஓகேக்கா, ஹெட்செட் போட்டிருக்கேன். ஓகே அக்கா. எனக்கு இந்த கிச்சன் டீம் ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணாங்க இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பிபி ஃபன்னுன்னு சொன்னதை கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்வதியும் சரி சாண்ட்ராவங்களும் சரி அந்த டாஸ்கா பார்க்காம, இப்ப இவங்க இப்ப பார்வதி ஃபர்ஸ்ட் டேல இருந்து பாத்ரூமுக்கு போறாங்கன்னா அவங்க அதை நல்லா ட்ரீட் பண்ணி அமைக்கிறாங்க. பதிலுக்கு அங்கிருந்து இவங்க கிட்ட எதனா சமையல்ல கேட்டுன்னு வச்சுங்களேன், அவங்கள நக்கல் அடிக்கிற மாதிரி பதில் சொல்றது, அப்புறமா வந்து அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பண்றது, இது ஃபர்ஸ்ட் டேவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்சு இவங்க பண்ணும்போது எப்படி ஸ்டார் இவங்களுக்கு தருவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதாவது நம்ம கரெக்டா நடந்து அதுக்கான இது வரல அப்படின்னு நீ வந்து ஃபீல் பண்ண, இல்லைன்னா வந்து நீங்க வந்து அது அப்படி வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகே, உங்க பாயிண்ட் கரெக்டுப்பா, உழைப்புக்கு ஏத்த அந்த இது கிடைக்கலப்பா அப்படின்லாம். டே ஒன்ல இருந்து பார்வதியும் சரி இவங்களும் சரி திவ்யாவும் கிடைக்கிற கேப்ப அந்த அடுத்தவங்க வெறுப்பேத்தியோ இல்லைன்னா வந்து அவங்கள இது பண்ணி பேசி அந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு பாயிண்ட் தரல, நாங்க அவ்வளவு செஞ்ச ஸ்டார் தரல அப்படின்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? அதுக்கு எப்படி வந்து இது சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது திங்கி இன்னைக்கு இந்த அந்த அந்த சமையல் குரூப்ல கனியை தவிர்த்துட்டு வியன்னா கூட தெரியல, அந்த அளவுக்கு இறங்கல. பட் அந்த டாக்ஸிக் 3 அப்படின்னு நான் சொல்றேன், என்னுடைய கருத்து. பார்வதி, திவ்யா, இந்த சாண்ட்ரா இவங்க 3 பேரு பூண்டை உரிச்சு இது பண்றது. சாண்ட்ரா பாத்ரூம் கிட்ட போயிட்டு பூண்டை உரிக்கி, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எம்மா என்னடா அது, எனக்கு வாங்கி வராம பாத்ரூம் கிட்ட போயிட்டு பூண்டை உரிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். கிச்சன் டீம்ல இருக்க இது கேட்டா வந்து அப்படின்னு வேற சொல்றாங்க. விக்கி கிச்சன் டீம்ல இருக்கு அவன் வா போ, அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். அவன் இருக்காங்க, வந்தாங்க, போனாங்க, அது யூஸ் இருக்காங்க. ஒரு பாத்ரூம்ல போயிட்டு அந்த பூண்டை உரிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி, என்னமா பண்றீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்டார் வர நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? வெறுப்பேத்த இவங்க பண்ணையும் வெறுப்பேத்ததையும் ஒண்ணுன்னு ஏத்துக்கிறாங்க. ஏமா நீ இது எனக்கு புரியல. அவங்க டோட்டலா டாஸ்கே வேற மாதிரி, டாஸ்க் இல்ல அந்த ஃபன்ன்றத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துருங்க. மத்தவங்க எல்லாமே கிரியேட்டிவிட்டியா ஒண்ணு பண்றாங்க. இப்ப இவங்க சொல்றாங்க இந்த குக்கிங் டீம்ல ஃபன்னா எங்களுக்கு டைமே இல்ல, இப்ப நீ சப்ளை அதாவது செஞ்சுட்டு அவங்களுக்கு தரல, அந்த விதத்துல எதனா ஒரு பாட்டு பாடி, எதனா ஒண்ணு பாட்டு பாடியோ இல்லைன்னா வியனா வந்து எதனா ஒரு ஆக்ட் அதான் இந்த விக்கல்ஸ் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏதாச்சும் ஒண்ணு கிரியேட்டிவ் அந்த மாதிரி தரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இது பண்ற மாதிரி தரும்போதே வெறுப்பாவே தரது, அவங்க எதனா இது பண்ணா கூட வெறுப்பாவே அவங்க மேல கொட்டுறது, அந்த மாதிரி போட்டிட்டு ஸ்டார் எதிர்பார்க்கறது எனக்கு கரெக்டா தெரியலக்கா. அது தராது எனக்கு வந்து அது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான்க்கா, இதான்க்கா என் பாயிண்ட். ஓகே அண்ட் விக்கி. சக்தி எனக்கு இருங்க நான் முடிச்சிடுறேன். எனக்கு சக்தி ரேட் வந்தது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, லைக் செலிபிரிட்டி மாதிரி ஃபீல் பண்றேன் நானு. தேங்க்யூ வாங்க செலிபிரிட்டி சக்தி, வாங்க செலிபிரிட்டி ரேணு, வாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரிஸ் சக்தி, சாரி ரேணு பண்ணாங்களா நியூட்டன் பண்ணாங்களா? இல்ல அவங்க பேசிட்டாங்க. புதுசா ஒரே ஒரு இல்ல நாங்க என்ன இங்க வரணுமா இல்ல அப்படியே போயிரலாமா? நாங்க பேசுங்க, வரலாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு நீங்க டிஸ்க்ளைமர் போட வேணாம். நாங்கள் மரியாதையாக தான் பேசுவோம், ஒருமையில் பேச மாட்டோம். இதெல்லாம் வந்து ஹாப்பி வென் பூர்ணி இத போட்டுட்டு இதெல்லாம் சொல்லும் போது. தேங்க்யூ சக்தி. நான் வந்து மோஸ்டா வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவேன். டெய்லி அது வந்து ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. ரெகுலரா வர ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து தெரியும், ஓகே இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் எமோஷனை தாண்டி போகும்போது தான் அவங்க அந்த வாப்போன்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க, ஒரு சில பேர் கோச்சுக்கிறாங்க. நீங்க இன்னொருத்தவங்கள்ட்டையும் சக்தி ரேணு ஸ்பேஸ் போங்க, அங்கேயும் இப்படி பேசுவாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்ட்டு எனக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து சொன்னாங்க. இது நல்லா இருக்குல்ல நமக்குள்ள, அதனால நேற்று வரணும்னு நினைச்சேன்னா சுபாக்கா ஷேர் பண்ணாங்களா, சரி இன்னைக்கு ஓடுது, வாங்க ஓடியாங்க, கனி வேற பட்டைய கிளப்புறோம், போய் பேசிட்டு வந்துடும் அப்படின்னு வந்தோம் நாங்க. பட் ஆனா ஒரு பாயிண்ட் ஏன்னா ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ்ங்க. ஏன்னா சக்தி ரேணு வந்தாவே வந்துட்டு ஐ ஃபீல் லைக் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்பேஸ் இப்படி தெரிச்சிட்டு இருந்துச்சு, அப்படியே சண்டை போயிட்டு இருந்துச்சுங்க பயங்கரமா. நீங்க வந்தோடனே அப்படியே காம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் ஒண்ணு சண்டைலாம் போல, நீங்களே அதான் சொல்றாங்க. அதான் அது வந்து ஆர்கியூமெண்ட் விக்கி, சண்டை இல்ல. சண்டைங்கிறது இது வந்து நார்மல் ஆர்கியூமெண்ட், அவ்வளவுதான். நாங்க அப்படியே தண்ணி கேன் போட்டு போயிடுவோம். ஆமா, தண்ணி கேன் போட வந்தோம் நாங்க.
சும்மா வந்தோம். பட் இன்னைக்கு கேம் கனீஸ் கேம் வந்து நல்லா இருந்துச்சு. சும்மா அத பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்தோம். நல்லா இருந்தது 1 vs 4. இப்ப ஆல்மோஸ்ட் வியானாவ வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கனி. வந்து அடுத்தது பாரும் ஆல்மோஸ்ட் 50-50ல தான் இருக்காங்க. சாண்ட்ரா பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. போய் அழற மாதிரிலாம் இருக்கு வேற. ஆனா சாரி நாட் பாரு. லைக் சாண்ட்ரா வந்து இன்டெலிஜென்ட் தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கனி வந்து நம்மளோட கேம கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது என்ன எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியல. ஸோ பாவம் பாத்ரூம்ல போய் அழுதுட்டு இருக்காங்க திவ்யா கிட்ட. பட் எனக்கு இன்னும் திவ்யா வந்து இட்ஸ் அ குட் பர்சன் தோணுது. திவ்யா இஸ் அட் த ராங் பிளேஸ். அது மட்டும் எனக்கு புரியுது. லைக் ஏன் வந்து பாவம் திவ்யாக்கு வந்து எல்லாம் கரெக்டா கலெக்ட் பண்ணி சொல்றாங்க. இவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. கனியோட பாயிண்ட்ஸையும் எடுத்துக்க ட்ரை பண்றாங்க. பட் சாண்ட்ராவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் சாண்ட்ரா வந்து உண்மையிலேயே அந்நியன் தாங்க. என் போஸ்ட்ல போட்ட மாதிரி எல்லா விதமான பாசிபிலிட்டிஸையும் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கோவப்படுறது, அப்புறம் மாத்தி விடுறது, அப்புறம் அழுகிறது, எல்லா ஆல் எமோஷன்ஸ் ஆர் கம்மிங் அப். அந்த மாதிரி இருந்தது. ஸோ சாண்ட்ரா கேம் வந்து குட். பட் ஆன்டகனிஸ்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு என்னவோ இவங்க சீக்கிரமா சைட்லைன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது நான் லாஸ்ட் வீக்கே எங்க ஸ்பேஸ்ல சொன்னோம் இதை. போற இதுல பார்த்தா பாருவோட கேம் வந்து இவங்க சைட்லைன் பண்ணிட்டு இவங்க ஆன்டகனிஸ்டா மாறுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் எதிர்க்க வந்து கனிய ஆர் சபரின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாண்ட் கனி டு பி தேர். அது ஒண்ணுதான். அது இன்னைக்கு பார்க்கும்போது கனி அந்த இதுக்கு வந்து மார்ச்சிங் டுவர்ட்ஸ் தட் அப்படின்ற மாதிரி இருக்கிறது எனக்கு சந்தோஷம். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐ லீவ் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் டு சக்தி. தேங்க்ஸ் பூர்ணி. தேங்க்ஸ் விக்னேஷ். தேங்க்ஸ் ரேணு. ரேணு எனக்கு ஒரே பாயிண்ட் அதுல இது கனியோட கேம் சொல்லுங்க. எல்லாமே நீங்க சொன்னீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எனக்கு ஒரு பாயிண்ட்ல மட்டும் எனக்கு அதை ஏத்துக்கவே முடியல. கனி ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு உங்களோட உடன்பாடு இல்லைனாலுமே நான் உங்க கூட பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த லேட்டா போடுற அந்த விஷயத்துல வரும்போது மட்டும் கனி வந்து அந்த இடத்துல எதுக்கு பேக் வாங்கினாங்க எனக்கு சீரியஸாவே அது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லி இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை கரெக்டா வியானா கிட்டயோ பாருக்கிட்டயோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கேட்டேன். அதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. உங்களோட ஒத்து போகணுமா ஒத்து போக வேண்டாமா என்ன பண்றீங்க அப்படின்றது உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. நான் எல்லாருக்குமே சாப்பாடு கேட்ட உடனே கொடுக்குற ஒரு ஆளு. கனி இஸ் லைக் தட். அவங்க சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். நீங்க வந்து கனியை வந்து அன்னைன்னு சொல்லுங்க, மதர் தெரசான்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் வந்து நீங்க ட்ரோல் பண்ணலாம். பட் கனியோட கேரக்டர் அது. கனி யார் சாப்பாடு கேட்டல. ஆனா இந்த கேம்ல டிலே பண்ணி விளையாடலான்றது சொன்னது கனி தான். லைக் டீ அதெல்லாம் மத்ததெல்லாம் கொடுக்கும்போது டிலே பண்ணி விளையாடலாம் அப்படின்றது அவங்க பண்ணாங்க. சாப்பிடும் போது எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த பசிக்கிற இடத்துல வந்து திருப்பி நீங்க வந்து அதை ஹைட் பண்ணி இது பண்ணி பண்றதுக்கு இப்ப இமீடியட்டா அதை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாரு கிட்ட. அது பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. இது எனக்கு வந்து ஏற்கனவே உங்ககிட்ட நான் முரண்பாட நான் டூ அண்ட் ஃப்ரோ நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என் மைண்ட்ல 1008 விஷயம் எனக்கு தோணுது. நான் என்ன பண்றேன்னு உங்களையும் நான் வந்து குரூப்பையும் நான் விடக்கூடாது. என்னோட இண்டிவிஜுவல் எத்திக்ஸும் நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முரண்பாடு இதுல நான் அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்குது இல்ல. அதுதானே அதுதானே பிக் பாஸ்ல இருக்கிறது. நீங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் அவங்களோட ரியல் ஒரு வெர்ஷன் இருக்கு. அந்த வெர்ஷன்ல இருந்து மாறி மாறி ஒரு விஷயம் நடக்குது. ஷி ஹேஸ் டு ப்ரொடெக்ட் ஹர் எத்திக்ஸ் ஆல்சோ. ஷி ஹேஸ் டு ப்ரொடெக்ட் ஹர் செல்ஃப் ஆல்சோ, ரைட்? அப்ப அது மாத்தி சொல்றாங்க ஃபர்ஸ்ட். ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க சொன்னது எல்லாருமே பசிக்குதுன்னு வந்து நிக்கிற இடத்துல நீங்க ஏன் டிலே பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வந்து பாரு கூட ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த டே. பட் சக்தி வந்து முழுசா பார்த்திருப்பாங்க. சக்தி வேணா சொல்லட்டும். சொல்லுங்க சக்தி. ஏஹெச் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு ரேணு. இந்த டாபிக்காக நான் நினைச்சேன். சரி, பட் இட்ஸ் அப் டு பூர்ணி. யா நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் சக்தி பேசட்டும். ஓகே ஓகே ஓகே. இல்ல சாண்ட்ரா கேம்ல வந்து நாட் லிஸ்ட் பிளேயர் ரூல் பண்றான்னு சொன்னீங்களா, அது நல்லா தான் இருந்துச்சு. அதாவது அந்த என்ன டாஸ்க் பண்ணாங்க, சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்கல்ல, அப்ப நல்லா இருந்தது. அது இப்ப பார்க்கும்போது பண்றது வந்து நல்லா இல்லை. அது வந்து ஒரு மாதிரி ஒஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் கனியோட கேம்லாம் நல்லா இருக்கு. சாண்ட்ரா பண்றது பட் இப்ப பண்ற வந்து அது பெருசா எனக்கு அது பிடிக்கல. பட் இதெல்லாம் சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அப்பெல்லாம் ரசிக்க மாதிரி இருந்துச்சு. ஆன்டகனிஸ்டும் கூட ரசிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு அக்லியா மாதிரி இருக்கு எனக்கு. அப்படிதான்
மத்தபடி நீங்க சொல்றதுதான் இப்ப நான் சொல்ல வரேன் ஏஹெச். நான் சொல்றேன், உங்களுக்கு இது இருந்தா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சொல்ல வர அதே பாயிண்ட் ஓகே தான் சொல்ல வரேன். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவோட கேம் பிளே சொல்லிடுறேன். நான் குயிக்கா சொல்லிடுறேன், நிறைய பேர் டைம் எடுத்துக்கல. சாண்ட்ராவோட கேம் பிளே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்தப்ப வந்து நம்ம இதை டாஸ்கா பார்த்ததுனால அப்ப நமக்கு வந்து ஹேட் வந்து வேற ஒருத்தவங்க மேல இருந்தது. வேற ஒருத்தவங்க மேல இருக்கும்போது அவங்க பண்றதெல்லாம் நமக்குள்ள ஒரு ஈவில் இருக்குல்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அது டாஸ்காவும் இருந்தது. அப்படி இருக்கும்போது நமக்கு அது பார்க்க ஜாலியா இருந்தது. பாரு கிட்ட எல்லாம் பண்ணும்போது நல்லா இருந்தது. இப்பயும் அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாவே ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் எடுத்து தான் விளையாடுறாங்க. ஆன்டகனிஸ்ட் ரோல் எடுத்து விளையாடுற வரைக்கும் எனக்கு ஓகே. ஏன்னா நம்ம இப்ப ஐஸ்வர்யாலாம் எப்படி விளையாண்டாங்க அப்படின்றோம்ல, ஒரு நாள் சாண்ட்ராவையும் சொல்லுவோம். ஆனா அவங்க சபரியோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி ஒண்ணு பேசுனதும், கனிய ஒரு வார்த்தை சொல்லி பேசுனதும், அதெல்லாம் வந்து அவங்க கேம் கிடையாது. இட் ஷோஸ் ஹூ ஷி இஸ். அதனால என்னால சாண்ட்ரா பக்கத்திலே நிக்க முடியாது. அவங்க அவங்க பக்கத்துல நின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாது. ஆனா அவங்க ஆன்டகனிஸ்ட் ரோல் தான் ப்ளே பண்றாங்க. அதை சபரி மாரி ஆளோ வேற யாரோ எதிர்க்கும் போது டப்புன்னு கார்டு எடுத்துடுறாங்க. சபரியை கில்ட் ட்ரிப் பண்ணிடுறாங்க. அதுக்கு அவங்க கேமையே ப்ளே பண்ற ஒருத்தவங்க தான் அவங்க எதிர்க்க நிக்கணும். அதை தான் கனி பண்றாங்க. இப்ப சாண்ட்ரா வந்து ஒவ்வொருத்தவங்களா குரூப் சேர்த்து இந்த குரூப்பை நான் உடைக்கிறேன், இத்தனை பேருக்கு ஓட்டு போடுங்க, இப்படி ஓட்டு போடுங்க, இந்த காரணம் சொல்லி ஓட்டு போடுங்க, எனக்கு என்ன காரணம் சொல்லணும், இப்படிலாம் சொல்லி சாண்ட்ரா ஒண்ணு பண்றாங்க. ஆனா அதை கனி எப்பவுமே பண்ணதே கிடையாது. கனி வில் மேக் பீப்புள் டு டூ தட். இப்ப கனி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ட்டு ஒன்று தோணுதுல்ல, அதுக்காக கனி ஒன்று பண்றாங்க. எனக்கு கனியோட கேமை, சாண்ட்ராவோட கேமை கனியால தான் உடைக்க முடியும்னு தோணுது. ஏன்னா பசங்க இதை பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க டப்புன்னு ஒரு கார்டு எடுத்துடுறாங்க. கார்டு எடுத்து அவங்கள கில்ட் ட்ரிப் பண்ணிடுறாங்க. அப்பதான் வந்து இந்த ரிக்ரெசிவ் தாட்டு பூமரிசம்லாம் வருது. நான் ஒரு பொம்பளை, என் மூஞ்ச பார்த்து பேசு, என் புருஷன் ஒரு ஆம்பளை, இதெல்லாம் சொல்லி அந்த இதையே ஒரு மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த இடத்தையே வந்து அக்லி ஆக்கிடுறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதிரா விளையாட போறவங்க எல்லாருமே கில்ட் ட்ரிப் ஆயிடுறாங்க, டிஃப்யூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அதை அப்ப பண்ணவே முடியாது. நான் இதை தான் கனி அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கனி இந்த இந்த ஒரு விஷயம் இப்ப பூர்ணி கேட்டீங்கல்ல, அந்த விஷயம் வந்து அது கனியோட எத்திக்ஸ். கனி சொன்னாங்க, நான் வந்து 30 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ணேன். அந்த சிக்கன்ல மசாலாலாம் போட்டு வெயிட் பண்ணேன். ஆனா சாப்பாட தட்டை தூக்கிக்கிட்டு வந்து நீட்டும் போது வெறும் சோறும் ரசமும் போட்டுட்டு எப்படி நம்ம அதை டிலே பண்றது? அதுக்கப்புறம் அதை எப்படி டிலே பண்றதுன்றதை தான் அவங்க சொல்றாங்க. அது அவங்களோட எத்திக்ஸ். இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், அதுல எனக்கே டவுட் இருக்குது. இந்த ரவா கஞ்சி மேட்ரு இருக்குதுல்ல, அந்த ரவா கஞ்சி மேட்ரும் அதை கொண்டுட்டு வந்தது வந்து சாண்ட்ரா மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனா சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, தான் கூட இருக்கிறாங்கல்ல அவங்களையே நம்ப வைக்கிறாங்க. இது கனி தான் பண்ணாங்க, இதை இப்படிதான் பண்ணாங்கன்னு கூட இருக்கவங்களே நம்ப வைக்கிறாங்க. அது ஒரு ஒரு மாதிரி வேற லெவல் ஆன்டகனிஸ்ட் ரோல் இது. இந்த பாசிட்டிவா ஒருத்தவங்களை கொண்டு வரோம்ல, பாசிட்டிவா இருக்கவன் உருவாகவே மாட்டான். அது சேனலோட ஸ்கிரிப்டா தான் இருக்கும் எப்பவுமே. அவனை அடிச்சு 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 தான் உட்கார வைப்பாங்க. அப்படி அடிச்சு அடிச்சு உட்கார வைக்கும் போது இவன் கரெக்டா தானே பண்றான், இவன் கரெக்டா தானே சொல்ல வரான் நம்ம மனசுல தோணும். அந்த ஒரு ஆளை தான் சேனல் ரொம்ப நாளா ஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், அது கனியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நம்ம மனசுக்கெல்லாம் ஐயோ கனியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த வாரம் ஜஸ்டிஸ் கிடைக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. அதை சேனல் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம சாண்ட்ராவை போட்டு அடிச்சுட்டாங்கன்னா சாண்ட்ரா இதாயிடுவாங்க, டிஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அதையும் சேனல் பண்ண மாட்டாங்க. அவங்கள இன்னும் எலிவேட் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. நெகட்டிவ் ரோலையும் எலிவேட் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் ரோலையும் எலிவேட் பண்ணுவாங்க. ஆனா பாசிட்டிவ் ரோலை வந்து அடிச்சு 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 எலிவேட் பண்ணுவாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். நான் லாஸ்ட் வீக்கே நானும் ரேணுவும் பேசும்போது ஒன்று சொன்னோம், இந்த பார்வை வந்து சைட்லைட் பண்ணிடுவாங்க சாண்ட்ரான்ட்டு. ஆனா அதை பார்வை வச்சே பண்றாங்க. கண்டென்ட் இவங்கள நாமினேட் பண்ணுறது, இந்த கண்டென்ட் சொல்லுங்க, இது எல்லாமே பார்வோடுது. ஆனா அத பார்வை வச்சே பார்வை சைட்லைன் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கனி நம்ம கேமை கண்டுபிடிச்சிட்டான்ட்டு. நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆயுதம் அழுகை. அந்த ஆயுதத்தையும் எடுத்துருவோம், ஆனா அதை உள்ள போய் செய்வோம் அப்படின்னு பண்ணாங்க. ஆனா அங்கேயும் சாண்ட்ராவோட ஸ்மார்ட் மூவை நீங்க நோட் பண்ணணும். மைக்கை போட்டுக்கிட்டே உள்ள போனாங்க. கேட்கணும் இல்லையா மக்களுக்கு, நான் அழுகிறேன், நான் இதை கேம்காக தான் பண்றேன் அப்படின்ட்டு. இதான் பாருக்கும் சாண்ட்ராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பாரு நான் தப்பு தாண்டா பண்ணேன், அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு கடைசி நேரத்துல வந்து அடி வாங்குவாங்க. சாண்ட்ரா இதை பண்ணிட்டு ஐயையோ அப்படின்னு பயப்படுறாங்க. அவ்வளவுதான். இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். சக்தி ஜோ, சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீலிங்ல இருந்ததால மைக்க வந்து போட்டிருக்குன்னு மறந்து போய் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா யோசிக்கிறீங்க உருட்டு சக்தி ஜோ. கண்ணா, உருட்டு. எனக்கு இந்த இல்லங்க, ஒண்ணே அது நான் தப்பு சக்திக்கு தப்பா. ஆன்சர் பண்ணிட்டுமா, நான் கம்ப்ளீட் ஒரே பண்ணிடுறேன். ஒரு இந்த டயலாக் மட்டும் சொல்லிட்டுமா ஏஜ் சொல்லுங்க. கவுண்டமணி செந்தில் பார்த்து சொல்லுவார்ல,
நீ என்னென்ன டைப்ல எப்பப்ப பேச மாத்துவ பேச மாத்துவேன். அதுதான் அதுதான் நீங்க வந்து சாண்ட்ரா. அது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல இவங்க சக்தி எல்லாமே ஏஜ் நீங்க கரெக்டா இதுதான் சம்மரைஸ் ஆன்சர் சொல்ல பண்ணிட்டாங்க. போறீங்களா? இல்ல இது அவங்க சொன்னா அப்படியே முடிச்சிடறேன் நான் என்னோட நான் முடிச்சுட்டு. ஓகே இல்ல ஓகே அவங்க ஓகே. எல்லாமே அங்க சொன்னாங்க வேலையிடா, அதாவது என் மனசுல இருந்து எல்லாமே அவங்க கூட்டிட்ட மாதிரி தெரிஞ்சது. அவங்க வந்து சக்திய சரி சபரி வந்து கேரக்டர் மாதிரி சொல்றாங்க, எப்படி இவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியா இருக்கட்டும், கனியை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஒரு எமோஷனல் உடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க பார்வதி மாதிரி கத்தாம எப்படி பண்றாங்கன்னா சைலண்டா பண்றாங்க. அதை வந்து அதாவது ஒரு அமைதியா கூட ஒரு ஆளை பார்வதி அப்படி ஆயிட்டாங்க ஒரு மாதிரி இதாக இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 2 பேர்த்த வச்சுக்கிட்டு டீமா திவ்யா கூட வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே பொறுமையா மூவ் பண்ற போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கூட அது பெருசா அதாவது நம்பிடலாம் போல சொல்லி உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுற மாதிரி அவங்க அதை பேசுறாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர் அவங்க கொஸ்டின் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கேட்கற மாதிரி இல்லாட்டி அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்த போது ஒரு வாரம். பட் அது இல்லாட்டி சேனல் இவங்க கொஸ்டின் பண்ற வரைக்கும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கணும், வேற என்ன பண்ண முடியும். அவ்வளவுதான். நீங்க பேசுங்க. தேங்க்யூ ஹெச். ஓகே இல்ல கீப் மூவிங் பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள் பேசணும். கீப் மூவிங் பேசுங்க. கீப் மூவிங். எனக்கு என்ன தெரியுமாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த இந்த ஹோட்டல் டாஸ்க்ல கெஸ்ட் வந்த டாஸ்க்ல நான் கூட ஃபயர் விட்ட வந்தேன் சேண்ட்ராக்கெல்லாம். நான்லாம் அந்த இதை பார்த்துருப்பேன், ஃபயர் விட்ட குரூப்ல நானும் ஒருத்தன் தான். அது வந்து பிக் பாஸ் டாஸ்காக வந்தாங்க. ஆனா இதுல ஃபன்னு 3 டைம் அழுத்தி சொல்லியோ அந்த ஃபன்னு இல்லாம இவங்களாம் ஒண்ணு பண்றாங்க. நம்ம அது ரெண்டுத்தையுமே அதாவது பார்வை வச்சு அந்த டாஸ்க்ல அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், இதுல பண்ணல அப்படின்ற கருத்துல எனக்கு முரண்பாடு. ஏன்னா அது டாஸ்க் பிக் பாஸ் பண்ணாரு, அதுல பண்ணாங்க. ஆனா இதுல பிக் பாஸ் பண்ணா கொண்டு போகணும்னு சொல்லியும் அதை பண்ணாம ஒரு மாதிரி வெஞ்சன்ஸோட இல்லைன்னா வந்து ரிவெஞ்ச் மோடு அந்த மாதிரி பண்றது அது எனக்கு அது கரெக்டா அது ரெண்டுமே ஈக்குவலா அப்படி எனக்கு தோணல சிஸ்டர். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதைதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ கீப் மூவிங். ஸ்ப்ரிங்கிள் அதுக்கப்புறம் BB8 AH. ஸ்ப்ரிங்கிள் சொல்லுங்க. ஹலோ சக்தி, இது நான் உங்களை கொஸ்டனா கேட்கல, ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொன்னதுல இதுதான் எனக்கு புரிஞ்சது. யூ செட் ஐ டோன்ட் பை த வே ஐ டோன்ட் லைக் சாண்ட்ராவும் பிடிக்காது, சாண்ட்ராவோட புருஷனையும் பிடிக்காது. ஸோ சாண்ட்ராக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, when சாண்ட்ரா initially came பார்வதி அடிச்சதுனால we liked her. This is your statement. We liked her because of பார்வதி அடிச்சா. ஆனா இப்போ அவ சபரியும் கன்னியும் அடிக்கும்போது we are not enjoying ன்னு சொன்னீங்க. No. Is this what you said? Maybe it could have conveyed that way. Oh, that's all I wanted to confirm. Yeah, go ahead now. Yeah, it's not like that. நம்ம சாண்ட்ரா உள்ள வரும்போது ஆல்ரெடி ஒரு ஹேட் கல்டிவேட் ஆகிட்டு இருந்தது. பார்வதி மேல ஒரு ஹேட் இருந்தது. அவங்க விளையாடுறது அந்த ரோல் அவங்களுக்கு அப்ப கூட அதை டாஸ்கா கொடுத்தாங்க. டாஸ்கா கொடுத்தப்ப நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இதையே அதை அவங்க அப்ப விளையாண்டுருந்தாலும் நமக்கு என்னடா இப்படி இவங்க இப்ப வந்துட்டு இதை விளையாடுறாங்களே, இப்ப வந்துட்டு அவங்க அடிக்கிறாங்களேன்னு கூட நமக்கு தோணிருக்கலாம். அப்ப நமக்கு அதுக்கு அதை டாஸ்கா பார்த்ததுனால அது வரைக்கும் அது ஓகே. இப்பயும் அவங்க ஆன்டகனிஸ்ட் ரோல் தான் எடுக்கிறாங்க. ஆனா அதை கேமா பார்த்தா ஓகே, நீ அந்த ரோல் தான் விளையாடுறியா, விளையாண்டுட்டு போன்னு விட்டுறலாம். ஆனா சபரிய பேசுனது, கனியெல்லாம் பேசுனாங்கல்ல சில வார்த்தைகள், அது கேம் கிடையாது. தட் இஸ் ஹூ ஷீ இஸ். அது அவங்களோட ரியல். ஸோ அதனாலதான் அந்த ஹேட். கேமா விளையாண்டா கூட இவங்க இந்த கேம் விளையாடுறாங்க நம்ம மனசு ஏத்துக்கும். ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் எதையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபயர் விட்டது டாஸ்க்கு. This sentence, sorry, this line I understand. ஏன்னா அவங்க ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணிட்டாங்க, வார்த்தையை ரொம்ப பேடா யூஸ் பண்ணிட்டாங்க. That's more than vile. I don't understand more than why. I have like I can wrong more wrong less wrong under concept I don't have. So so you say that this is the reason you don't like her, and I understand. And yes, அவங்க ஏஜை வச்சு சொன்னதும் and other stuffs what she said, it's really condemn பண்ணணும். I understand that. Would also no, I'll leave it here now. Thanks. Thank you. Thank you ஸ்ப்ரிங்கிள். நெக்ஸ்ட் BB8 அதுக்கப்புறம் AH. அதான் இப்ப ஸ்ப்ரிங்கிள் சொன்ன மாதிரி சாண்ட்ராவும் அவங்க புருஷனையும் பிடிக்காதுன்றாங்களே, இல்ல புருஷன்னு சொல்லணுமா இல்ல புருஷர்னு சொல்லணுமான்னு தெரியல. இங்க உள்ள புருஷர்னே சொல்லிடலாம். நாம அப்படியே கொண்டு போயிடலாம். புருஷர். அதான் அது அப்படியே சொல்லிக்கலாம். புருஷர்னு ஒரு வார்த்தை இருக்கா பூர்ணி? இருக்குங்க. அது புருஷனை மரியாதை plural-டா. கூப்பிடுறது சக்தி. bro, கூப்பிடுறது புருஷர். சக்தி, dignity.
ஆம்பளை டெக்கோரம் புருஷன் சொல்லுங்க. டெக்கோரம் ஆம்பளன்ற வேர்டு மிஸ் ஆகுது எனக்கு தெரியுது. இருந்தாலும் நீங்க அதான் ரொம்ப சொல்றேன். போலீஸா இருக்கீங்கங்க. ஆம்பளை பூர்ணி புருஷன் அப்ப சொல்லுங்க. பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டின்னு இருக்கோ அப்படி இருக்கா? பொண்டாட்டிங்க. டீ தானேங்க? ஐயோ அது பொண்டாட்டி ப்ளூரல். டீ ஐயோ, வந்தாதான் தப்பு. பொண்டாட்டிங்கன்னு சொல்ல முடியாது. பொண்டாட்டி டீ பொண்டாட்டிக்கு சொன்னாதான் தப்பு. plural. பொண்டாட்டி அது பொண்டாட்டி ஒண்ணும் இல்ல. அவர்கள் பொண்டாட்டி அவர்கள் அதுதான் முடிஞ்சு அது போச்சு. ஓகே எனக்கு. பொண்டாட்டிகள் பொண்டாட்டி அவர்கள். எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல ரேணு. பிபி உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்கா? செம. ஐயா நான் உங்க இப்பதான் போன் நம்பர் கொடுங்க என்ன அடி கொஞ்சம். வேணுமா? சொன்ன மாதிரி ஐயா நம்மளை இல்லையா விட நான் நம்மளை விட பூர்ணி விக்னேஷ் வந்து ரொம்ப போலீஸா இருக்காங்க பயங்கர சக்தி. போலீஸ். நம்ம இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இல்ல சக்தி ஆக்சுவலி என்னன்னா ஒரே நிமிஷம் பிபி சாரி நான் பேசிடுறேன். லாஸ்ட் இயர்ல ஐயா இருந்து நானும் நான் இதே சுபா இதே ஹாசன் இல்லையா போட்டுட்டு நீங்க இருந்தோம். வேற ஆளுக்கு இல்ல வேணா முடிச்சு நான் இல்ல நீங்களே பேசுங்க. நான் பேசல பாயிண்ட் எல்லாம் பேசல. நானும் ஐ மீன் சுபா ஹாசன் லாஸ்ட் இயர் போட்டோம். இப்ப நானும் விக்கி சுபா போட்டுட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த மாதிரிதான் இப்ப ஸ்பேஸுக்கு வந்தீங்களா வாங்க போங்க பேசுங்க கெட்ட வார்த்தை விடாதீங்க. ஏன்னா அதுக்கு அதே மாதிரி யாராச்சும் இல்லாத போது அவங்க பேர் எடுக்காதீங்க. எனக்கு அது மட்டும் தான் அந்த இடத்துல வேணும். அதை தவிர்த்து நீங்க என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணாலும் வைக்கலாம். இல்லைங்கய்யா நீங்க இப்ப ஊடல வந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல சாரி சாரின்னு சொல்றீங்க, நீங்க மத்தாள்கிட்ட சாரி சொல்லுங்க. இந்த மாதிரி ஏன்ட்ட இதுவும் இந்த மாதிரி சொல்லாதீங்க. அது ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அது எனக்கு பழக்கமாயிருச்சு. அதாவது அவங்களுக்கு பழக்கமாயிருச்சு. சரி இதை மட்டும் நான் BB8ன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லாதீங்க. இன்னொன்னு இன்னைக்கு வந்ததுலேயே கொஞ்சம் நல்லா இருந்த மூமெண்ட் அப்படின்னா அந்த லெப்பூடு போட்டது அதெல்லாம் கிடையாது. அவங்க பேர்னா இவங்க வந்திருந்தாங்கல்ல, பூர்ணிமா வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஒவ்வொருத்தவங்களையும் இந்த எல்லோ இது சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு யாரு இங்க எல்லோ இது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த இன்னைக்கு நடந்ததுலேயே அது ஒண்ணுதான் பாக்குறாப்புல இருந்துச்சு. வேற எதுவும் இப்போதைக்கு இல்லை. இன்னொன்னு இந்த 4th ப்ரோமோல FJ காலில் விழுகிறாப்புல வருது, காலில் விழுகிறாரு. அது என்ன இது இனிமேதான் தெரியும். இல்ல இது இது என்ன மாதிரி மேனலிசம் தெரியல. ஏன்னா இவ்வளோ அதாவது அவங்க சாண்ட்ரான்றவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபயர் விட்டோம். ஓகே இப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கே பிடிக்கலன்னு சொல்றாரு. பிடிக்கலன்னு எல்லாத்தையும் இங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நீ செஞ்சது கரெக்ட் தான், அது இவங்க அப்படிதான் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எந்த மாதிரி இது இது இவங்க கேம் அதாவது அதாவது நம்ம முதல் பேசியிருந்தோம் என்னன்னா பிரஜன் வெளியே போயிட்டா சாண்ட்ரா கேம் சூப்பரா ஆயிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். நானுமே அப்படிதான் நினைச்சேன், அதனால பேசணும். இப்ப என்னன்னா சாண்ட்ரா வெளியே போயிட்டா கூட பிரஜன் ஒரு கேம் ஒரு மைண்டாவோ இல்ல ஏதாவது எது கரெக்ட் எது ராங்கன்னு சொல்லி அப்படியாச்சும் விளையாடுவாரோன்னு இப்ப எனக்கு தோணுது. இவங்க 2 பேர்த்துல யாராவது கொஞ்சம் வெளியே போயிட்டா அது நல்லா தான் இருக்கும். 2 மித்தபடி பேர் வெளியே இன்னைக்கு போயிட்டா கூட நல்லா தான் இருக்கும் கேம். இல்ல நீ பண்ண தப்புன்னு சொல்லியிருந்தா எங்கேயும் நமக்கு எதிராக சண்டை வர போறாங்க. ஆமா 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 அப்படின்னு சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்லங்க நம்ம பார்க்கணும், யாராவது ஒரு ஆள் கேமையாச்சும் பார்க்கணும். ஏன்னா 2 பேர் உள்ள வந்திருக்காங்க, இவங்க இப்படி இருக்கனால இப்படி விளையாடுறாங்களா இல்ல வெளியே போயிட்டா இவங்க 2 இடத்துல யாராவது ஒரு கேம் ஒரு இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போயிடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆள் வெளியே போயிட்டா அவங்க கேம் நம்ம பார்க்கணும்ல, சும்மா 2 பேர்த்தையும் வெளியே அந்த மாதிரி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். காயத்ரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், பேசுங்க காயத்ரி. குட் மார்னிங் எல்லாருக்கும். டுடேஸ் டே குட் இஸ் மார்னிங். ஓகே குட் ஈவினிங் டா. உங்களுக்கு குட் மார்னிங், சாரி குட் சாரி ஈவினிங். குட் ஈவினிங் எஸ் நோ இஷ்யூ. நேத்திக்கு எப்படி கனியோட டேயோ இன்னைக்கும் கனியோட டே தான். ஸோ இது வந்து மலையாளத்துல இந்த வார்த்தை இருக்கு, ஓகேயா, பேடிச்சு தூரி அப்படின்ட்டு. அது தமிழ்ல நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா அது ரொம்ப தப்பா போகும். பட் இட் லிட்டரலி மீன்ஸ் சாண்ட்ரா லிட்டரலி வாஸ் சூப்பர் ஸ்கேர்ட். பயந்துட்டு ஓடி போய் பாத்ரூம்ல உட்காந்துட்டு அழுத சீனு தான் அல்டிமேட். ஐ திங்க் அது வந்து பயந்து அழறது இல்லாம ஒரு 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 ஃபேக் நரேட்டிவ் மாதிரி என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு என்ன தப்பா காமிச்சிட்டாங்க கனின்ட்டு அதை போர்ட்ரே பண்ண சும்மா அது அழுததெல்லாம் டோட்டலி அன்னெசரி. இது வந்து இந்த வாரம் வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி கேட்கலன்னா ஏன் அழுதால her wrongdoings, if it's not pinpointed, I don't think there is anything more to watch in the game. Because it was completely atrocious to litter the whole house with garlic skin or garlic peels. And even worse,
then they got to know that like a guest was coming. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கெஸ்ட் வரதுக்கு முன்னாடியேன்ட்டு. ஆனா அது கெஸ்ட் வராங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஈவன் மோர் வர்ஸ்ட் பார்ட் வாஸ், இது நல்லாவே பதிவாச்சு கேமரால. எஸ்பெஷலி அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து பூண்டை போய் அந்த போடுறாங்க, கார்லிக் போய் போடுறது, கார்லிக் ஸ்கின்னு நினைச்சு போடுறாங்களா என்ன கதை தெரியல. ஒரு பெரிய பிளேட்டை எடுத்து இப்படி போறது, கீழே விழுறது. அந்த கீழே விழுந்த அந்த சாதனம் தான் அவங்க வந்து சமையலுக்கு யூஸ் பண்றாங்க. அது ஸோ நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களா இல்லையா தெரியல. வீட்டுக்குள்ள எல்லாரும் நம்ம வீட்ல வந்து லைக் சப்பல் போடாம வீட்டுக்குள்ள இருப்போமாயிருக்கும். ஆனா இப்ப அங்க வந்து எல்லாரும் சப்பல் போட்டுலாம் தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த டஸ்ட்டு எல்லாம் அது வந்து என்னதான் கிளீன் பண்ணாலும் அந்த கார்பெட் ஏரியா நம்மளே நெறைய தடவ பார்த்துருக்கோம். அவங்க வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிறது, கார்பெட் ஏரியாக்கு இந்த மாரி ப்ரூம் ஸ்டிக்க வச்சு ஒழுங்கா வரதில்லன்ட்டு. ஸோ அந்த மாரி இடத்துல வந்து பூண்ட போய் வர்னெட்டே போட்டு, அந்த பூண்ட தான் எடுத்து சமைக்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. அண்ட் தோஸ் பீப்பிள் ரைட், நான் வந்து ஒரு 2, 3 இது பார்த்தேன். லக்கிலி ஃபார் மை டைம்லைன் ஐ ஹவ் பிளாக்ட் hell lot of people because I don't want such negativity. There were a couple of them whom I missed. அவங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கறது, ஓ கேம் சேஞ்சர், கேம்னா இப்படிதான் வரணும், போய் திஸ் இஸ் வாட் கேம் இஸ். ஒரு எம்மும் கிடையாது, ஐம் சாரி, ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். நோ, வாட் ரியல் கேம்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சாம்பா ஸ்குவாட்ல சைட்ல வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே யாரு, இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அண்ட் மாப் மாயாவிஸ், ஒரு ஃபன் எலிமெண்ட். அது பார்க்கக்கூடிய ரசிக்கிற மாதிரி இருந்தது. இது சகிக்கல. டாட். என்னங்க முடிச்சிட்டீங்க சகிக்கிறது? நான் கூட பெருசா ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன், சகிக்கல அப்படின்னு முடிச்சிட்டீங்க டக்குன்னு. இல்ல அதுக்குள்ள இப்ப வந்து லைவ்ல இங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எனக்கு காயத்ரி டோனே, எனக்கு இந்த காயத்ரி சுபா இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, லைவ் பாத்துக்கிட்டே எப்படி இங்க பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாதா? என்னால அந்த மாதிரிலாம் இல்ல இருக்கவே இல்ல முடியாது. ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நான் வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். இல்ல பொருணே, போன வட்டம்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ஏதாவது அப்பப்ப போய் பார்க்கலாம். இப்பதான் எதுவுமே இல்லை இங்க பேசுறதுல. ஒன்னும் அப்படிலாம் ஒண்ணு தடங்கள்லாம் ஒண்ணு வர போறது இல்லை. இவங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு இந்த பண்ண போறதுல. இப்பதான் ஏதோ சண்டை பரவாயில்ல இருக்கு. ஸ்பிரிங்கிள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. BB8 ஸ்பிரிங்கிள் பேசுங்க. ஸ்பிரிங்கிள் பூர்ணி, எனக்கு it's not related to Big Boss as such, but ஓகே, பிக் பாஸ்ல இருக்கிறவங்கள நம்ம எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும்ன்றது இட்ஸ் ஹியூமனிட்டியோ, அதே மாதிரி பிக் பாஸ்ல கான்டெஸ்டன்ஸை சப்போர்ட் பண்றவங்கள பத்தியும் நம்ம பேடா பேசக்கூடாதுன்றது இஸ் ஆல்சோ அப்சல்யூட் காமன் சென்ஸ். லைக் அன்பார்ச்சுனேட்லி ஃபேர்னஸ்ன்றது சப்ஜெக்டிவ் ஆயிடுச்சு. நம்ம உங்களுக்கு ஃபேர்ன்றது எனக்கு ஃபேர்னு படாது, எனக்கு ஃபேர்ன்றது உங்களுக்கு ஃபேர் படாது. தட்ஸ் ஹவ் த என்டையர் வேர்ல்ட் ஒர்க்ஸ். ஸோ இவங்க ஒருத்தங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளை லைக் பண்றாங்கன்னா, தட் டசன்ட் மேக் மீ அ பேட் பர்சன். லெட்ஸ் சே ஐ லைக் பாரு. Okay, that doesn't mean anything. I like Paru. I probably feel she is fair, she's right in many occasions she isn't. Well, then அதுக்காக உங்களுக்கு பாரு மேல கோவம் இருக்கக்கூடாது. பாரு பண்ற ஆக்ஷன்ஸ் மேல கோவம் இருந்தா நீங்க அந்த ஆக்ஷன்ஸை கால் அவுட் பண்ணுங்க, நாட் த சப்போர்ட்டர். ப்ளீஸ் நோ. அதே மாதிரி இப்ப எனக்கு பாரு பிடிச்சிருக்கு, somebody hates பாரு, that doesn't make sorry, I'm really sorry. That's fine. That doesn't make me good. Okay, so it's only the opinions we differ. That's all. Personally we cannot hate each other. அப்படின்னா இப்போ 3 மாசத்துல அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. They will all be done. For all you know, 3 months later those people will be acting in the same serial or in the same movie or in the same shows or whatever. And now each day they're getting 1,000, 5,000 or 10,000 or God knows even a lakh அவங்களுக்கு சம்பாரிச்சு அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டு இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த மாசம் 1,800 ரூபாய் எங்கேந்து வாங்கி எங்கேந்து கட்டி இவங்களுக்கு இன்னும் பைசா கொடுக்கலாம்னு பாத்துட்டு இருக்கோம். ஹாட் ஸ்டாருக்கு
வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த அஜெண்டாக்குள்ள நாம விழ வேண்டாம். ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சிருக்கா, அவங்க ஆக்ஷன் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலி சம்படி மைட் பி வெரி பேட். ஆனா அவங்க எத்தனை பேர் போட்டிருந்தாங்க, சபரி உள்ள இப்படி பேடா சில பேர் சொல்றாங்க, ஆனா வெளியில ஹி சச் அ குட் ஹியூமன். பாருங்க சபரியோட வீடியோஸ்ங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தே மைட் பி அ டிஃப்ரெண்ட் பர்சன் அவுட் சைட். ஆனா வீட்டுக்குள்ள அன்பார்ச்சுனேட்லி ஒரு 15 பீப்புள் கூட நம்மள போட்டுட்டாங்க. அவங்க மூஞ்சிதான் நம்ம டே இன் டே அவுட் பார்க்கணும். அப்போ நமக்கு வர இமோஷன்ஸ் வேற. நான் வெளியில அதே மாதிரி பீப்புளை மீட் பண்ணினாச்சு இந்த மேல இந்த பர்சனோட மூஞ்சில முழிக்கவே மாட்டேன்னு நம்ம போயிடலாம். ஐ கேன் டேக் அ டிஃப்ரெண்ட் ரவுட். அவங்க மூஞ்சில நம்ம முழிக்கவே வேண்டாம். ஆனா அங்க அப்படி இல்லை. அவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். நமக்கே கோவம் வந்தா சில டைம் எத்தனை அவுட் பர்ஸ்ட் ஆயிடும். நம்ம ஐரேஷனுக்கு கண்ட்ரோலே இல்லாம போகும். அங்க அப்படிதானே அவங்க. ஸோ லெட் இஸ் கொஞ்சம் கூட பி இது. அண்ட் அவங்களையும் அப்படி பர்சனலா போட்டு அடிக்க வேண்டாம். அவங்களும் விருப்பப்படுறவங்களையும் அடிக்க வேண்டாம். இட் இஸ் ரியலி நம்ம வேல்யூ சிஸ்டமே புரோக்கன் ஆயிருக்கோன்னு எனக்கு தோணுது. தே வாண்ட் இப்படிதான் அவங்க மில்க் பண்ண முடியும். பைசாவை நம்மள உடைச்சிதான் அவங்க மில்க் பண்ண முடியும். ரிமெம்பர், இது எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதினது நாம இல்ல, சேனல் தான். சேனல் நினைச்ச மாதிரிதான் நடக்குது. ஸ்பேஸ் அதிகம் ஆயிட்டே இருக்கு. சாண்ட்ராவை பஸ் அடியில தள்ளுவாங்க. சோ மோர் ஸ்பேஸ் வரும். நாளைக்கு கண்ணிய கூட தள்ளுவாங்க. நாளைக்கு சபரிய தள்ளுவாங்க, பாருவ தள்ளுவாங்க. தே நீட் டிஆர்பி, தே நீட் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம டெய்லி நம்ம பேசிக்கிறோம்ல, ஒருத்தவங்க ஹேட் பண்ணாம பேசிக்கலாமா ப்ளீஸ்? பயமா இருக்குங்க ஸ்பேஸ்ல போய் பேசவே. எங்க அடுத்த நாள் நம்ம ரெக்கார்டிங்க எடுத்து போட்டு நம்மளையும் பேடா பேசிடுவாங்களோன்ற பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. இங்க எனக்கு தமிழ் பேச முடியாது. இங்க ஐ லிவ் இன் கேனடா. ரொம்ப பேச முடியாது இங்க. எத்தனை வருஷம் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க பேசுறேன். ப்ராபபிலி ஸ்டார்டட் 2 weeks ago. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் நாட் ஈவன் அ தமிழியன். I'm speaking Tamil கத்துட்டு இருக்கேன். I'm speaking a lot of word and I feel nice. I feel attached. இங்க இப்ப பேசவே பயமா இருக்கும். ஐயோ வரணுமா, என்னென்னதோ நடக்குது, நம்மளையும் பிடிச்சி இழுத்துருவாங்களா, அந்த பிக் பாஸுக்காக என்னையும் போட்டு அடிப்பாங்களான்னு பயமா இருக்கு. கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் எவ்ரி ஒன் புரிஞ்சுக்கங்க. நம்மளை வச்சு வேலை செய்யறாங்க அங்க. Let's not fall for it. I'm done. Thanks. Sprinkle, Sprinkle Joy. thank you. One second, நான் பேசிடுறேன். Yeah. Sprinkle, seriously I'm telling, இது சேம் கால் அவுட் நான் எல்லா ஸ்பேஸ்லயுமே கொடுக்குறேன். எனக்கு நீங்க கொடுத்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கு. இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 மாசம் தாண்டா நம்மளாம் ஒன்னா இருக்க போறோம். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் இயர் மூஞ்சி பார்த்து பேசிக்கணும். தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, வார்த்தையை விடாதீங்க. இது நான் எல்லா ஸ்பேஸ்லயுமே கால் அவுட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஸ்பிரிங்கல், சீரியஸ்லி யூ ஸ்போக் அவுட் வாட் ஐ வாஸ் ஹேவிங் இன் மை ஹார்ட். ஏன்னா ஸ்பிரிங்கல் லைக் விர்ச்சுவல் ஹக்ஸ் ஃபார் யூ. அண்ட் என்னன்னா இந்த பிக் பாஸால எனக்கு நிறைய பீப்புள் கிடைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸா. ஸோ ஐ செரிஷ் தட் மூமெண்ட். ஸோ யா காயத்ரி, ஸோ ரேணு, சுபா. Sprinkle Joy, it was எனக்கு காட்டல. ஓகே சுபா நீங்க பேசிருங்க, அதுக்கப்புறம் காயத்ரி ரேணு பேசணும். okay. இல்ல நீங்க இது ஃபர்ஸ்ட் சீசன் உங்களுக்கு அப்படி தோணுது. நாங்க 2-3 சீசனா இருந்தோம், நிறைய அடி வாங்கிட்டோம், இன்னும் வாங்குவோம். சரிங்களா? அதனால அது போக போக பழகிரும். இதை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் கூட அப்படிதான் நினைச்சேன். என்னடா இதுக்கெல்லாமா சண்டை போட்டுப்பீங்க, இதுக்கெல்லாமா அசிங்கமா திட்டிப்பீங்க அப்படின்னு நானும் யோசிச்சேன். ஆனா இப்ப 3 சீசன், இது 3rd சீசன் எனக்கு இங்க ட்விட்டர்ல. சரிங்களா? யூடியூப்ல வேற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டி இருக்காது. இங்க இருக்கிற பீப்புளும் டாக்ஸிக்கா இருக்காங்க. வர சீசன்லாம் ரொம்பவும் டாக்ஸிக்காவும் மாறிக்கிட்டே இருக்கா. அதனால அப்படிதான் இருக்கும். பயந்துராதீங்க, கொஞ்ச நாள் இருங்க, பழகிரும். காயத்ரி பேசுங்க. காயத்ரி. Sprinkle Joy, it was lovely to hear you speak out more or less the same sort of points that I have always had in my head from the beginning. And it's very good to see someone from more or less my own time zone right now over here in space, because we usually have to attend these spaces at odd hours, right? Having said that, I could also relate to the fact that having these language issues and stuff, and at a couple of places have also said that I have been learning a lot of new Tamil words as well. So having said all of that,
see, we do not have any issues or we do not have any problems with people supporting, characters that usually aren't accepted by a major crowd. However, uh, what issue we have is such people when they start attacking personally on others by taking out by taking screenshots and writing very wild tweets on them and calling them out for supporting some other contestant that they don't agree with. And it has been repeatedly been doing, like they have been doing that repeatedly for quite some time now. So that might be like, that is one of the reason why many people, would have blocked those people. And probably நான் ஏன் இந்த பாயிண்ட் நான் இங்க வச்சுக்கிறேன்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் you came and spoke, we shouldn't be attacking anyone personally and all. See, my intention was not to attack anyone personally, but there have been a couple of other spaces as well where I've said that. See, this is I happen to go and support so and so contestant, but then this was the reaction. I got called out. My profile, they had taken a screenshot of it. They had written very wild tweets about me. So அந்த மாதிரி இடத்துல I have been pushed to an extent where like I had to block those people. So now when I say I have blocked those people, I meant those people and not like, people who are generally supporting, the not so favorite contestants and all. I just wanted to clear it up. Yeah. Thank you. ரேணு சொல்லுங்க ரேணு, அதுக்கப்புறம் ஏஜ் பேசுங்க. ஓகே. ஸ்ப்ரிங்கல் நீங்க சொன்னது தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங் அவுட் யுவர் ஹார்ட். ஓகேவா? லைக் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரனால கொஞ்சம் அந்த பயம்லாம் இருக்க தான் செய்யும். சுபா சொன்ன மாதிரி பழகிரும்ன்றது நான் சொல்ல விரும்பல. யூ வில் பிகம் ஸ்ட்ராங். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். லைக் யூ வில் டெஃபினெட்லி பிகம் ஸ்ட்ராங். யூ வில் ஐடென்டிஃபை யுவர் பீப்பிள். யூ வில் ஐடென்டிஃபை ஹூ யூ ஷுட் நாட் டாக். அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். எனக்கு வந்து நான் இந்த சோஷியல் மீடியாக்கு வரும்போது யார் கூடயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஏன்னா வி டோன்ட் நோ த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் வந்து நான்லாம் இந்த ஸ்பேஸ்க்கு வந்திருக்கேன். பட் ஐ காட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் டு. ஸோ யூ வில் கெட் குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரொம்ப பெரிய சர்க்கிளாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும். சேம் லைக் மைண்டட் பீப்புளை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஸ்பேசஸ் நீங்கள் போகும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணும்போது யூ வில் ஃபீல் குட் அபவுட் இட். எல்லா இடமுமே வந்து நெகட்டிவாக இருக்காது. சில இடம் நெகட்டிவாக இருக்கும். அந்த நெகட்டிவ் இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அவ்வளோதான். வி வில் ஐடென்டிஃபை தட் ஆட்டோமேட்டிக்லி. அதனால வந்து எங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, எங்க உங்களுக்கு சேஃபா இருக்கோ அந்த ஸ்பேசஸ்ல வந்து போய் பேசுங்க. அந்த ஸ்பேசஸ்ல வந்து யூ வில் ஃபைண்ட் ரைட் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள் எல்லாருமே வந்து யூ வில் ஃபைண்ட் இட். ஸோ டோன்ட் வரி. லைக் ரொம்ப பயப்படாதீங்க. நான்லாம் அப்படிதான் பயந்தேன். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது நான் வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசுறதுக்கே ரொம்ப பயந்த ஆளு. பட் நவ் ஐ எம் ஹோஸ்டிங். ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் சொல்றேன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம்